சேலத்தில் காரில் சென்ற தொழிலதிபரை மடக்கி கத்தி முனையில் 50 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற வழக்கில் கேரளாவில் தலைமறைவாக இருந்த 4 குற்றவாளிகள் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். திட்டம் போட்டு கொள்ளையடித்தவர்கள் சிக்கியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மங்களம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவர் கடந்த 14ஆம் தேதி மதியம் தனது காரில் ஓசூர் அருகே உள்ள அத்திப்பள்ளியில் ஒரு நிலத்தை வாங்குவதற்காக சென்றார். இந்த காரை கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த ஹரிஷ் என்பவர் ஓட்டிச் சென்றார். அத்திப்பள்ளிக்கு சென்று நிலத்தை பார்த்த மூர்த்தி அந்த நிலத்தை வாங்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து அங்கிருந்து பல்லடம் செல்வதற்காக காரில் சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். பெங்களூரு சேலம் சாலையில் அவர் வந்து கொண்டிருந்த போது 3 கார்கள் அவரை பின்தொடர்ந்து வந்துள்ளன. சேலம் ஏவிஆர் ரவுண்டானா பாலத்திற்கு அருகே வந்த பொழுது பின்தொடர்ந்து வந்த 3 கார்களும் வேகமாக முன்னே சென்று மூர்த்தியின் காரை மறித்து நின்றது. இந்த கார்களில் இருந்து 7 பேர் திபுதிபுவென இறங்கி வந்தனர். கையில் கத்தியுடன் வந்த அவர்கள் காரில் இருந்து மூர்த்தியை கீழே இறக்கி தாக்குதல் நடத்தி உள்ளனர். பின் கத்தி முனையில் அவரை விரட்டி காரில் இருக்கும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு எஸ்கேப் ஆகினர். இந்த சம்பவத்தில் மூர்த்திக்கு லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து மூர்த்தி சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் டோல்கேட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அந்த கார் கேரளா வரை சென்றது தெரிய வந்தது. இதேபோல் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கேரளாவில் தேடுதல் வேட்டையை நடத்தியதில் குறிப்பிட்ட பகுதியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்து சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடமிருந்து 3 சொகுசு கார்களும் கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களை தமிழகம் கொண்டு வந்து விசாரணை நடத்தியதில் இதுபோன்று நிலம் வாங்க பணத்துடன் வருபவர்களை நோட்டம் விட்டு கொள்ளையடிப்பதுதான் தங்கள் தொழில் என வாக்குமூலம் அளித்துள்ளனர். சம்பவத்தன்று தொழிலதிபர் மூர்த்தி காரில் வருவதும் அவர் நிலம் வாங்காமல் 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் திரும்பிச் சென்று கொண்டிருக்கிறார் என்பதையும் அங்கிருக்கும் புரோக்கர்கள் மூலம் அறிந்து கொண்ட இந்த கும்பல் அவரை பின்தொடர்ந்து சென்று கொள்ளையடித்தது தெரிய வந்தது. பிடிபட்டவர்கள் இதுபோன்று வேறு ஏதேனும் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.